வயிற்றில் இருக்கிறவங்க பேபியை சுற்றி வாட்டர் லெவல் லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்களா? இதுக்கு பேர் நாங்கள் மெடிக்கல் டெர்மினாலஜியில் ஆலிகோ ஹைட்ராம்னியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் வாட்டர் லெவல் லோவாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதரை வச்சு பார்க்கும்போது மதருக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆர் ஹைப்பர் டென்ஷன் இல்லை டீஹைட்ரேஷன், ப்ரோட்டீன் குறைவாக எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி ரீசன்ஸில் வாட்டர் குறையலாம். பேபி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, பேபிக்கு முழுங்குற தன்மையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வாட்டர் லெவல் லோவாக இருக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நீங்கள் 3லேருந்து 4 லிட்டர் நீராகாரம் எடுத்துக்கணும். வாட்டராவோ, இளநியாவோ, ஜூஸு, மோர், கூல் ஐட்டம், இந்த மாதிரி லிக்விட்ஸ் நீங்கள் நிறையா எடுத்துக்கணும். புரதசத்து மிகுந்த உணவுகளும் எடுத்துக்கணும். டெய்லியும் 2 ஒயிட் எக் எடுங்க. ஒரு நாள் சுண்டல், ஒரு நாள் பச்சைப்பயிர், சத்துமாவு உருண்டை, இந்த மாதிரி மாறி மாறி எடுங்க. டாக்டர் உங்களை வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் வர சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போயிட்டு ஃப்ளூயிட் லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளூயிட் நல்லா இருந்தது அப்படின்னா தான் நஞ்சு கொடி நசுங்காமல் இருக்கும், அதில் ஈஸியாக ஃப்ளோட் ஆகிட்ருக்கும். ஸோ பேபியோட ரத்த ஓட்டம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் உங்கள் டாக்டர் செக் பண்ணி சொல்லுவாங்க. டேக் கேர். தேங்க்யூ.